முஸ்லிம்களுக்கு சொந்தமான உணவகங்கள் ஜாக்கிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்காவிடமிருந்து கட்டாயம் ஹலால் சான்றிதழ்களை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அம்னோவின் உலாமா மன்றம் தெரிவித்துள்ளது. ஹலால் மற்றும் ஹராம் குறித்த இஸ்லாமிய விதிகளுக்கு முஸ்லிம்கள் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் கட்டுப்பட்டுள்ளதால் அத்தகைய பரிந்துரையிலிருந்து முஸ்லிம்களுக்கு சொந்தமான உணவகங்கள் விலக்கப்பட வேண்டும் என்று அம்மன்றத்தின் துணைத் தலைவர் கைருடின் அமான் ரசாலி நேற்று தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஜொகூரின் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி சார்பில் குலுவாங் அம்னோ தொகுதி இளைஞர் பிரிவு தலைவர் சையத் ஹுசைன் சையத் அப்துல்லா போட்டியிடவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலுவாங்கில் நேற்று சனிக்கிழமை தேசிய முன்னணியின் தேர்தல் கேந்திரத்தை துவக்கி வைத்தபோது ஜொகூர் மந்திரி பெசாரும் அத்தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேசிய முன்னணி தேர்தல் இயக்குநருமான டத்தோ ஓன் ஹஃபீஸ் காசி இந்த அறிவிப்பை செய்தார். தேசிய முன்னணி மற்றும் பக்கத்தன் ஹரப்பான் உறுப்பு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாட்டின் பொருளாதார சூழ்நிலையிலும் வர்த்தக செயல்பாடுகளிலும் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி குறித்து மாட்சிமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்க செய்வதற்காகவும் மேலும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்றி வரும் என்று பேரரசர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துபவர்கள், குற்றம் புரிந்தவர்கள் மற்றும் குற்றங்கள் புரிந்ததற்காக தண்டிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விருதுகள், பட்டங்கள் மற்றும் கௌரவிப்பு ஆகியவற்றை தாம் மீட்டுக் கொள்ளப் போவதாக மாட்சிமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். விருதுகள் மற்றும் கௌரவிப்புக்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அரசாங்கத்திற்கு நேர்மையாகவும் நம்பகத்தன்மையுடனும் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தங்களின் நடத்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் லஞ்ச ஊழல் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் பேரரசர் கேட்டுக்கொண்டுள்ளார். விருதுகளை பெற்றவர்களில் யாராவது நாட்டின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அல்லது ஒரு குற்றத்தை புரிந்திருப்பது மற்றும் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றுக்கு அவர்கள் விடை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நோக்கத்திற்காக அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ள கைதிகளின் பட்டியலை சரிபார்க்குமாறு அரசாங்கத்திற்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக மாமன்னர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசாங்கத்தின் விருதுகள் அல்லது கௌரவிப்பை கைதிகளில் யாராவது பெற்றிருந்தால் அவை மீட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதை காண்பதற்கு தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமது இந்த உத்தரவு மத்திய அரசாங்கத்தின் விருதுகள், பட்டங்கள் மற்றும் கௌரவிப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் இதர மாநிலங்களினால் வழங்கப்பட்டுள்ள விருதுகளில் தாம் தலையிடவில்லை என்றும் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மைக் கார்டுகளை அச்சிடுவதும் அதற்கு விண்ணப்பம் செய்வதும் மலேசியாவில் மட்டுமே செய்ய முடியும் என்று தேசிய பதிவிலாக்க உறுதியாக அறிவித்துள்ளது. 12 வயதை அடைந்தவர்கள் முதலாக மைக் கார்டுக்கு விண்ணப்பிப்பதும் அது காணாமல் போனால் அல்லது சேதமடைந்தால் அதை மாற்றிக்கொள்ள மலேசியாவில் மட்டுமே முடியும் என்றும் JPN திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் மைக் கார்டுகளை அச்சடிக்க முடியும் என்பது தொடர்பில் டிக்டாக்கில் பரப்பப்பட்டு வரும் அண்மைய ஒரு பதிவு குறித்து விளக்கமளிக்கும் போது நேற்று சனிக்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் JPN இதை தெளிவுபடுத்தியது. நெகிரி செம்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான 14வது IRC சுழல் கிண்ண கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் பண்டார் ஸ்ரீ சென்டாயன் தமிழ் பள்ளியும் பெண்கள் பிரிவில் கான்வென்ட் தமிழ் பள்ளியும் வெற்றி பெற்றன. இப்போட்டியை ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து வெற்றி கிண்ணத்துடன் பதக்கத்தோடு பரிசு தொகையையும் எடுத்து வழங்கினார். இந்நாட்டில் தேசிய கால்பந்து வீரர்களான கோல் மன்னன் மறைந்த வி ஆறுமுகம், ஆட்டக்காரர்கள் சந்திரன் மற்றும் தனபாலன் போன்று இந்திய கால்பந்து ஆட்டக்காரர்களாக திகழ வேண்டும் எனும் இலக்கை முன்வைத்து மாணவர்கள் கால்பந்து துறையில் சாகசங்கள் புரிய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இப்போட்டியை 14வது ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தி முடித்த IRC கிளப் மற்றும் மீஃபா கால்பந்து சங்கத்திற்கும் IRC தலைவர் டத்தோ ரகுநாதன், ஏற்பாட்டு குழு தலைவர் பழனி, மீஃபா தலைவர் அன்பா மற்றும் அவர்தம் குழுவினருக்கும் தமது பாராட்டுகளை அவர் தெரிவித்துக் கொண்டார்.
அதேவேளை அவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்ட பண்டார் ஸ்ரீ செண்டாயம் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி மற்றும் அவரது ஆசிரியர் குழுவினர்களை தாம் பாராட்டுவதாக ஓம் தியாகராஜன் தெரிவித்தார். ஆசிரியர்களின் பணி கல்வியோடு நின்று விடுவதில்லை. இதுபோன்ற விளையாட்டு வீரர்களையும் நாட்டுக்கு பெற்றுத் தருவதில் அவர்களின் அர்ப்பணிப்பு தொடர்கிறது என புகழ் மாலை சூட்டினார். இப்போட்டியின் ஆண்கள் பிரிவின் 2வது இடத்தை பண்டார் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளியும் பெண்கள் பிரிவில் லாடாங் கெடிஸ் தோட்ட தமிழ் பள்ளியும் பெற்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.